என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் நாம் சிறுவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஒரு 10 நிமிடம் இந்த கலையை நாம் பழகிவிட்டால் நமக்கு நோய் என்பதே கிடையாது, மருத்துவ செலவு கிடையாது, நல்ல நினைவாற்றல், புத்தி கூர்மை இவைகளெல்லாம் எல்லோருக்கும் வந்துவிடும். ஆகவே மனோ திடம் வந்துவிடும், மனோ உறுதி வந்துவிடும், காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். யோகாசனம் செய்பவர்களுக்கு தளர்ச்சி என்பதே கிடையாது, எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஓம் கிட்ஸ் மழலைப்பள்ளி செங்குன்றத்திலிருந்து நமது ஆசிரியர் யோகாசனம் குணசுந்தரி அவர்கள் பால்மணம் படாத இந்த குழந்தைகளை யோகாசனத்துக்கு வதக்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது புஜங்காசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குட்டி மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. புஜங்காசனம் சின்ன குழந்தைகளை யோகாசனத்துக்கு பழகுவது என்பது மிக மிக கடினம். ஆனால் அவர்கள் பழகிவிட்டால் நாம் யோகாசனம் செய்வதையே திருத்துவார்கள். அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு டேய் நல்ல படுறா, தூக்காத, நல்லா படுத்துக்கோ, நல்ல வேலைப்பாரு, அப்படியே இருக்கணும், அப்படியே நான் சொன்னால் தான் கலைக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுப்பது என்பது மிக மிக கடினம். சின்ன சின்ன ஆசனங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்பொழுது கடினமான ஆசனங்களெல்லாம் வளையும் தன்மை இருக்கிறதுனால அவர்கள் பழகிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியே புஜங்காசனம் மார்பில் சளி கட்டாது, தைராய்டு கிளான்ஸ் நன்றாக வேலை செய்யும், முதுகு வளைக்கப்படுகிறது, வயிற்று நாடி மணிகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன, ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். அங்கேயே பார்க்கணும், மேலே பார்க்கணும், திரும்பக்கூடாது, மேலே பாரு, பாரு, காலை கீழே போடு, காலை சுருக்கு, காலை விரிக்காத, காலை கையை இறக்கு, கீழே இறக்கு, போதும், கீழே இறக்கு. ஆகவே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதில் ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தையெல்லாம் நாம் பார்க்காமல் அவர்களுக்கு இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் சின்ன வயதிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நோய்க்கு அதிகமாக செலவு செய்யாமல் நாம் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே நாம். ஆகவே சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.